அங்க போய் இவன் போய் டிஎம்கே பத்தி பேசுறான். அங்க பிஜேபி, என்ஆர் காங்கிரஸ் நடத்துது. அப்ப அந்த அவலங்கள தான் நீ பேசுற. ஒரு பொலிட்டிக்கல் தாட்டே இல்லாத ஒரு முட்டாள். விஜய் இஸ் அ முட்டாள். நீ வந்து ஒரு பொம்பளை பொறுக்கி பின்னால நீங்க எல்லாரும் போறீங்க. பிளஸ் அவன் ஒரு குடிகாரன், ட்ரக் அடிக்ட். ஐ கேன் ப்ரூவ் இட். நீ ஃபுல்லா உனக்கே கேஸ் இருக்குது, உனக்கே இன்கம் டாக்ஸ் இருக்குது, நீயே ஊழல் பண்ணவன் தான். இன்கம் டாக்ஸ் இவைட் பண்ணா நீயும் ஊழல்வாதி தான். செங்கோட்டையன் என்ன உத்தம புத்திரனா, அவன் ஒரு 1ஆம் நம்பர் பொம்பளை பொறுக்கி, அதுக்கப்புறம் அவனுக்கு ஊழல் கேஸ்ல உள்ளார போயிட்டு வந்தவன் தான். நீ எதுக்கு ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் கேவலப்படுற? நீ இவனை ஏற்றிட்டா போ, அந்த போட்டோவை தூக்கி போட்டு இந்த போட்டோவை தூக்கி வச்சுக்கோ. இப்போ பீகார் வெற்றி வந்து எல்லாத்துக்குமே தெரியும், அது ஒரு உண்மையான வெற்றி கிடையாது. எங்க அப்பா அம்மா காலத்துல எங்க ஓட்டர் ஐடி இருந்துச்சு? இந்த முட்டா பசங்களுக்கு அறிவியல கேள்வி கேட்கறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அந்த யாரெல்லாம் இருக்காங்க முட்டாளுங்க. அவங்க ஏன் அந்த மாதிரி முட்டாள் கேள்வி கேட்கறாங்க? இன்னைக்கு அரசியல் ஒரு பிசினஸ்ங்க. இந்த பிசினஸ்ல எவ்வளவு கொள்ளாடிக்கிறான் தான் எல்லாரும் வராங்க. யாருமே நாட்டுக்காக சேவை பண்றக்கோ இல்ல மக்களுக்கு சேவை பண்றக்கோ எவனுமே வரல. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நாம் தமிழர் வந்து சீமான் பின்னால ஓடினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் இன்னைக்கு அதே சீமான திட்டுறாங்க. அந்த 20 வருஷம் அவங்க பின்னால போய் அவங்க குடும்பம் எல்லாத்தையும் ரோட்ல விட்டுட்டு அதே கதி தான் இந்த விஜய் பின்னால போறது தற்குறிகளுக்கும் நடக்கும். ஓ பெரிய உத்தம புத்திரரை பார்த்துட்டு இவங்கெல்லாம் செத்துட்டாங்க பாருங்க. ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. நாட்டுக்கு இது ரொம்ப தேவை. தாவேகா தலைவர் விஜய் இப்ப புதுச்சேரியில போயிட்டு அவரோட தேர்தல் பரப்புரை வந்து ஆரம்பிச்சாரு. ஓப்பன் அப் கிரவுண்ட்ல வந்து நடத்தினாங்க. கிட்டத்தட்ட அங்க போலீஸுமே ஒத்துழைக்கக்கூடிய வீடியோஸும் நம்ம பார்க்க வந்து முடிஞ்சுது. அங்க போயிட்டு திமுக லைட்டா விமர்சனம் பண்ணிட்டு புதுச்சேரியோட முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். இப்ப அங்க ஆளக்கூடிய என்ஆர் காங்கிரஸும் விஜயும் கூட்டணி போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்ட்டு எல்லாம் வந்து சொல்றாங்க. உங்க ரங்கசாமி அப்படின்ற ஒரு சிஎம் இருக்காருல்ல. இத பத்தி உங்களோட கருத்து என்ன? இப்படி வந்தா ஒரு வியூகம் அடிப்படையில சரியா இருக்கு. காங்கிரஸோட போனாருன்னா இட் இஸ் வெரி கிளியர் தட் பிஜேபி பின்னால இருக்கிறாங்க. பின்னால இருந்து இயக்கிறது பிஜேபி. இத வந்து பாக்கணும். என்னன்னா எல்லாரும் வெவ்வேறு கதை சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க எல்லாம் எதிர்பார்த்தீங்களா இந்த டிவிக்கே இப்படி கரூர்ல இப்படி பிரச்சனை வரும், அதுக்கப்புறம் டோட்டலி எவ்ரிதிங் ஹஸ் சேஞ்ச். ஓகே, ஸோ அதில் இன்னும் 4 மாசம் இருக்குது இந்த எலெக்ஷனுக்கோ இந்த அலையன்சஸ் போடுறதுக்கு. ஜனவரி பிப்ரவரியே ஆயிடும். ஓகே, நம்ம இன்னைக்கு ஒரு கணக்கு போடுறோம். ஆனா அது நாளைக்கு கடவுள் அந்த கணக்கு நடக்கணுமான்னு சொல்லிட்டு அது வந்து அவர் கையில இருக்குது. ஏன்னா நான் சாமி நம்புற ஆள். எனக்கு வந்து சாமி நம்பிக்கை ரொம்ப. ஐயா நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த டிவிக்கே இந்த விஜய் ஒரு பெரிய அயோக்கியன். ஓகே, இவனை நம்பிட்டு இந்த மக்கள் போறாங்க. இதை வந்துட்டு இதெல்லாம் இந்த மக்களுக்கு வந்துட்டு வேலை வெற்றி இல்லாத மக்கள். இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு குறிக்கோள் இருக்குதா, இல்லாட்டி நாடு இப்படிதான் இருக்கணும். யாரை நீ பின் பண்ற? நீ வந்து ஒரு பொம்பளை பொறுக்கி பின்னால நீங்க எல்லாரும் போறீங்க. பிளஸ் அவன் ஒரு குடிகாரன், ட்ரக் அடிக்ட். ஐ கேன் ப்ரூவ் இட். ஓகே, அப்படி இருக்கச்சு அவன் பின்னால போறான்னா அப்ப அவங்களோட யோகியம் எப்படி இருக்கும்? இப்ப நான் வந்து ஒரு அயோக்கியனையோ இல்லாட்டி ஒரு பொம்பளை பொறுக்கியோ இல்லாட்டி ஒரு குடிகாரனை நான் பின்பற்றுனா என்னோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும்? அப்படித்தான் இருக்கும். அகைன் வி டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங். என்ன ரொம்ப போனா 1 கோடி தற்குறிங்க இவங்க இந்த பின்னால போவாங்களா? போகட்டும், நல்லது தானே. இட்ஸ் குட். லெட் டிஃப்ரெண்ட் பீப்புள் கம். ஆனா the only thing that I support விஜய் is அட்லீஸ்ட் கேள்வி கேட்க ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்றாங்க. அட்லீஸ்ட் கேள்வி கேட்டா ஓகே, கேள்வி கேட்ட. ஆனா உனக்கு எவ்வளவு தகுதி இருக்கு அந்த கேள்வி கேட்கறதுக்குன்னா? நீ ஃபுல்லா உனக்கே கேஸ் இருக்குது, உனக்கே இன்கம் டாக்ஸ் இருக்குது, நீயே ஊழல் பண்ணவன் தான். இன்கம் டாக்ஸ் இவைட் பண்ணா நீயும் ஊழல்வாதி தான். அப்ப வந்து நீ எப்படி வந்து அடுத்தவங்களை பேச அந்த யோகிதான் அவனுக்கு இல்ல. யாரு கூட நீ வச்சிட்டு இருக்கேன்னா இந்த யாதவ் பிளஸ் வந்து இப்ப போய் செங்கோட்டையன் என்ன பெரிய உத்தம புத்திரனா, அவன் ஒரு 1ஆம் நம்பர் பொம்பளை பொறுக்கி, அதுக்கப்புறம் அவனுக்கு ஊழல் கேஸ்ல உள்ளார போயிட்டு வந்தவன் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஜெயலலிதா பத்தி அம்மா அம்மான்னு சொல்லி ஜெயலலிதா போட்டோவை இங்க பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அங்க என்னவோ போயிடுது. அது உனக்கு எவ்வளவு கேவலம்? நீ எதுக்கு ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் கேவலப்படுற? நீ இவனை ஏத்திட்டா போ, அந்த போட்டோவை தூக்கி போட்டு இந்த போட்டோவை தூக்கி வச்சுக்கோ. அதெல்லாம் இவனுங்களெல்லாம் வச்சு ஒரு அரசியல் பண்ணணும்னு சொல்றவன் இவனும் ஒரு அயோக்கியன், அந்த போடுறவனுங்களும் அயோக்கியம். ஏன்னா எல்லாத்துக்குமே இப்ப பதவி. இதை வந்து இந்த இன்னைக்கு அரசியல் ஒரு பிசினஸ்ங்க. இந்த பிசினஸ்ல எவ்வளவு கொள்ளாடிக்கிறான் தான் எல்லாரும் வராங்க. யாருமே நாட்டுக்காக சேவை பண்றக்கோ இல்ல மக்களுக்கு சேவை பண்றக்கோ எவனுமே வரல. அதை நம்ம எதிர்பார்த்து இவங்க கிட்ட யோகியமா இருப்பாங்க, இவங்க எல்லாம் நியாயமா நடந்துக்குவாங்கன்னு சொன்னா கண்டிப்பா நடக்காது.
அப்போ வந்து விஜய்க்கு என்ன தகுதி இருக்கு அந்த இதுனா கிடையாது, பேசுறதுக்கு தகுதி கிடையாது. ஓகே, இஸ் டூயிங் இஸ் பாலிடிக்ஸ் பிகாஸ் அவனை நம்பி ஒரு கோடி முட்டாளுங்க போகுது. அந்த முட்டாள்களை நம்ம திருத்த முடியுமா? திருத்த முடியாது. எல்லாம் அடிபட்டு இது பட்டு வரும்போது அன்னைக்கு இருக்குது. நிறைய பேர் எனக்கே தெரிஞ்ச காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நாம் தமிழர் வந்து சீமான் பின்னால ஓடினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் இன்னைக்கு அதே சீமான திட்டுறாங்க. என்னன்னு, ஐயோ எங்க வாழ்க்கையே கெடுத்துட்டோம், நாங்க எவ்வளவு பணம் செலவு பண்ணோம், எங்க குடும்பங்கள்லாம் ரோட்ல இருக்குன்னு பேசுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா அந்த அந்த வயசு போயிடுச்சு இல்ல, அந்த 20 வருஷம் அவங்க பின்னால போய் அவங்க குடும்பம் எல்லாத்தையும் ரோட்ல விட்டுட்டு அதே கதி தான் இப்ப இந்த விஜய் பின்னால போறது தற்குறிகளுக்கும் நடக்கும். நடக்கட்டும், நல்லது. இவங்க எல்லாம் வந்துட்டு நாட்டுக்கு ஒரு கேடு, வீட்டுக்கு ஒரு கேடு. இவங்க வந்து இவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், நல்லா இருக்க அதை பத்திலாம் எனக்கு கவலையே இல்லை. இதுங்கெல்லாம் செத்துட்டாலும் நான் வந்து பாவப்பட போறது இல்லை. ஏன்னா அன்னைக்கு செத்தவங்கள எக்ஸப்ட் அந்த ஒரு சின்ன குழந்தைக்கு தவிர்த்துட்டு மிச்சம் யாருக்கும் நான் பாவப்பட மாட்டேன். ஏன்னா தெரிஞ்சே முட்டாள்தனமா நாங்க அதுக்காக செத்துட்டோம். ஒரு தடவை ஜிஜேயை பார்த்தோம், ஓ பெரிய உத்தம புத்திரரை பார்த்துட்டு இவங்க எல்லாம் செத்துட்டாங்க பாருங்க, ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. நாட்டுக்கு இது ரொம்ப தேவை. ஓகே, இந்த மாதிரி பரதேசிங்களை பத்தி பேசுறது நம்ம டைமும் வேஸ்ட் பண்ண வேணாம். இப்ப நான் அரசியல் இறங்கணும்னா நான் எதிர்ப்பேன். நான் வந்து விஜயை கண்டிப்பா எதிர்ப்பேன். எனக்கு ஓட் போட்டுட்டா போடட்டும், போடாட்டி அதுக்காக நான் வந்து அந்த பாலிடிக்ஸால நான் சோறு திங்கணும்னு எனக்கு இல்லை. நான் அதை பத்தி கவலையும் படல. நான் என்னோட ஒப்பீனியன் கண்டிப்பா பேசியே தீர்வேன்னா, அவன் என்னைக்கு யோகியமானவனா இருந்து அவன் அரசியல் பேசுறானோ நான் கண்டிப்பா அந்த ஆளை சப்போர்ட் பண்ணுவேன். பட் அவனே அயோக்கியத்தனமா ஒரு அயோக்கியன், அப்புறமேல் இவனுக்கு என்ன பெரிய அடுத்தவங்களை பத்தி பேசுறது, அதுக்குன்னு சொல்லிட்டு டிஎம்கே பெரிய யோகியமானவங்க நான் சொல்லல. அவங்களும் அயோக்கியம். பட் அங்க போய் இவன் போய் டிஎம்கே பத்தி பேசுறான். அங்க பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் நடத்துது. அப்ப அந்த அவலங்களை தான் நீ பேசணும். அப்ப அந்த ஒரு பொலிட்டிக்கல் தாட்டே இல்லாத ஒரு முட்டாள் விஜய் இஸ் முட்டாள். அப்ப அந்த என்ன பாலிடிக்ஸ்ன்னு தெரியாம போய் பேசுறான். அதுல வேற இப்ப வந்துட்டு அந்த நாஞ்சில் சம்பத் இவங்க எல்லாம் போய் இதே நாஞ்சில் சம்பத் என்னெல்லாம் அசிங்கமா பேசி அந்த விஜய. அப்ப நாட்டுல நரம்பு இல்ல, காசை தூக்கி வீசினா இவங்க எல்லாரும் போய் நக்குவாங்க. காசுதான் பாருங்க, இந்த மணி வைட்டமின் எம், அந்த எம்மை தூக்கி வீசினா எல்லாருமே ஓடி போய் நக்குவாங்க. சோ இவனுங்கெல்லாம் ஒரு தரம் கேட்டவங்க. இவங்களோட அரசியல் நம்ம கேட்டுட்டு நம்ம இது பண்ணணும்னா நம்மளோட முட்டாள்தனம். மாற்றங்கள் வரும் கண்டிப்பா. ஏதோ ஒரு அதிசயம் நடக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். இப்ப காங்கிரஸ் வந்து ஒரு சைடு திமுக கிட்ட கூட்டணி வந்து பேசுறப்ப கிட்டத்தட்ட 60 சீட்டுக்கு மேலையும் ஆட்சி அதிகாரத்துல பங்கும் அப்படின்ட்டு டிமாண்ட் பண்றதா எல்லா தரப்புலையுமே சொல்ல வந்துப்படுது. சோ இந்த இதனால திமுக சற்று யோசிக்கிறாங்களா? ஏன்னா பீகார் தேர்தல் வேற அவங்களுக்கு வந்து ஃபாலோ வந்திருக்கு. இந்த காரணத்தினால தாவேகா கூடவும் இப்பதான் பார்த்துருப்போம், ராகுல் காந்தியோட க்ளோஸா இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி அப்படின்றவர்லாம் வந்து ஓப்பனப்பா சொல்லிட்டாரு, நான் விஜய் கூட பேசிட்டு இருக்கோம் நாங்க அப்படின்ட்டு. அது அரசியல் பேசலன்னு சொல்றாரு, பட் எல்லாருக்கும் உள்ள நடக்குதுன்னு தெரியும். சப்போஸ் இப்படி இது முன்னாடிதான் நடக்கிறது தான், காங்கிரஸும் தாவேகாவும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்றது. இப்படி ஒண்ணு அமைஞ்சா திமுகவுக்கு சிக்கல் எப்படி வந்து ஏற்படும் பாக்குறீங்க? பாருங்க, நான் தான் உங்ககிட்ட உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குதா, நான் முதல்ல இருந்து சொல்றேன், எந்த ஒரு அலைன்ஸும் பிப்ரவரிக்கு மேலதான் கன்ஃபார்ம்டா இருக்கும். புரியுங்களா? அதுக்குள்ள நிறைய அதிசயங்கள் நடக்கலாம், நிறைய அலைன்சஸ் இதெல்லாம் உடையலாம், புது அலைன்சஸ் வரலாம். அதனால நம்மளாவே ஸ்பெகுலேட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா அரசியல் கட்சி வந்துட்டு அவங்க டெஃபினட்டா இவங்களை மிரட்டுவாங்க, எங்களுக்கு இவ்வளவு சீட் கொடுக்காட்டி நாங்க அங்க போவோம். இது யூஷுவல், இது எல்லா கட்சியும் செய்யறது தான். இது வந்து பெருசா காங்கிரஸ் மட்டும் தனியா பண்றதுன்னு சொன்னா கிடையாது. கண்டிப்பா தட் இஸ் தேர் வே ஆஃப் பார்கெனிங். தட் இஸ் நீ இதை கொடுத்தா நான் இதை செய்வேன், அதை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இது ஒரு மெரிட்டல் டாக்டிக்ஸ். பட் வந்து ஆட்சியில பங்கு கேட்கறதுல ஒன்றும் தவறே கிடையாது, கொடுக்கலாம். என்ன இருக்குன்னு, ஏன்னா இவங்க போய் 2004ல அங்க யூபிஏ கவர்மெண்ட்ல இவங்க வந்து பங்குல இருந்தாங்க இல்லையா, அப்ப இவங்க கொடுக்கறதுல ஒன்றும் தவறு கிடையாது. ஆனா திமுக பொறுத்தவரை அவங்களும் ஒரு பேராசை பிடிச்சவங்க. அதெல்லாம் பார்க்கலாம், வில் வெயிட் அண்ட் சீ. இப்போ இட்ஸ் டூ ஏர்லி. இந்த அலைன்சஸ் பத்தி பேசுறதே இட்ஸ் டூ ஏர்லி. பிகாஸ் என் கணக்குல இந்த அலைன்சஸ் எல்லாமே உடையும் சொல்லி என்னோட கணக்கு எல்லாமே. இப்ப என்டிஏவோட இதை எப்படி வந்து பாக்குறீங்க? ஒரு சைடு பிஜேபி பதவியில இருக்காங்க, ஓகே, அவங்க கிட்ட பணம் பலம் இருக்குது, ஆட்சி பலம். பிஜேபி அதுல வந்து அவங்க வந்து ரவுடிசம் பண்றாங்க, மிரட்டுறாங்க. ஏன் மிரட்டுறாங்க? இப்ப அவங்க என்ன மிரட்டிட்டோம், இப்ப எம்எல்ஏ ஒரு ஃபால்ஸ் கேஸ் போட்டு என்ன பண்றாங்க.
நான் வந்து தப்பு பண்ணல, அகைன் நான் பயப்படல. என்னன்னா நீ பண்ணு, கடவுள் ஒருத்தன் இருக்கான்ல, மேல ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான்ல, நம்ம ஏன் பயப்படணும்? யாரை பார்த்து பயப்படணும்? நம்ம தப்பு பண்ணியிருந்தா தான் பயப்படணும். தப்பு பண்ணாட்டி நம்ம எதிர்கொள்ளலாம். என்ன மேக்சிமம் நம்மள ஜெயில எடுத்து போடுவாங்க, நம்மள ஒரு விஷ ஊசி போடுவாங்க, இதானே பண்ணுவாங்க. பண்ணா பண்ணிட்டு போட்டோம், அதுதான் என்னோட கர்மான்னு பார்த்துட்டு போறேன். பட் அதே இது திருப்பி போச்சுன்னா அவங்களுக்கு, இப்போ பீகார் வெற்றி வந்து எல்லாத்துக்குமே தெரியும், அது ஒரு உண்மையான வெற்றி கிடையாதுன்ட்டு. ஐயால அதுக்கு வந்து நம்ம உடனே வந்து காங்கிரஸ் தப்பா பேச, நான் நோ காங்கிரஸ் சப்போர்ட்டர், பட் நியாயம் நீதியா பேசணும். இப்ப வந்து எஸ்ஐஆர்ல ஒரு சில இது ஒத்துக்கலாம். என்னன்னா இந்த செத்து போனவங்க, ஊரை விட்டு போனவங்கள அது தப்பு கிடையாது, அது தப்பு கிடையாது. ஆனா இப்ப நாங்கெல்லாம் 50 வருஷம் ஒரே இடத்துல இருந்து போட்டவங்களே நீங்க டிலீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் 1008 என்ன இது இருக்கணும், அது இருக்கணும்னா, எங்க அப்பா அம்மா காலத்துல எங்க ஓட்டர் ஐடி இருந்துச்சு? இந்த முட்டா பசங்களுக்கு அறிவியல கேள்வி கேட்கறதுக்கு நீங்க ஓட்டர் ஐடி இருந்துச்சா? இப்ப கேட்கிற கேள்விக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்ப நீ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அந்த யாரெல்லாம் இருக்காங்கன்னா முட்டாளுங்க. அவங்க ஏன் அந்த மாதிரி முட்டாள் கேள்வி கேட்கறாங்க? எது இருக்குதோ நீங்க கேளுங்க. நீயே கொடுக்காம நீ எப்படி ஒரு ஓட்டர் ஐடி கேட்ப? பைத்தியக்காரன். அப்ப வந்து பதவியில இருக்கவங்களோ இல்லாட்டி ஆட்சியில இருக்கவங்களோ இல்லாட்டி இந்த ஆர்கனைசேஷன் கவர்மெண்ட் எல்லாம் தப்பு பண்ணா நம்ம எல்லாம் ஏத்துட்டு வாய மூடிட்டு இருக்கோமா? அந்த காலம் எல்லாம் போச்சு. கண்டிப்பா ஒரு இது வருங்க, ஒரு மாற்றம் வரும். மக்கள் ரோடுக்கு வருவாங்க. அந்த நேரம் வந்தாச்சு. சொல்லுங்க. Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.